மேற்கு வங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. அந்த கட்சியின் தலைவராக மம்தா பானர்ஜி முதல்வராகவும் உள்ளார். இந்த நிலையில் மேற்கு வங்க தலைவர் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த பெண் பயிற்சி மருத்துவர் கடந்த 9ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டார். அவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியிருக்கிறது. இதில் சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அது மட்டுமின்றி வழக்கு விசாரணை சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு முதல்வராக இருக்கும் மம்தா பானர்ஜிக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. பல்வேறு அமைப்பினர் பெண் டாக்டர் பலாத்கார கொலையை கண்டித்தும் மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்ய கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மருத்துவ மாணவர்கள் மேற்கு வங்க மாநில தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற போது தடியடி நடத்தி போலீசார் கலைத்தனர். மம்தா அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகிறது. மாணவர்கள் போராட்டங்களை மம்தா அரசு கையாள முடியாமல் திணறி வருகிறது. மேலும் கொல்கத்தா சம்பவம் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்கனவே தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலவரம் குறித்து பேசியது தற்போது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. சிலர் மேற்கு வங்கத்தில் அமைதியை சீர்குலைக்க முயன்று வருகின்றனர். இவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். மேற்கு வங்கம் பற்றி எரிந்தால் அஸ்ஸாம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா மற்றும் டெல்லியும் பற்றி எரியும் என கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதுதான் மம்தாவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அரசியல் அமைப்பு பதவியில் இருந்து கொண்டு அதற்கு எதிரான கருத்தை அவர் தெரிவித்துள்ளார் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு இது குறித்து கடிதம் பறந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் தீவிரமான நிலை இருக்கிறது. இங்குள்ள பிரச்சனையை தீர்க்கவும், சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டவும், பொது அமைதியை காக்கவும் தேவையான பொருத்தமான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என கடிதங்கள் பறந்திருக்கிறது. அது மட்டுமின்றி மேற்கு வங்கத்தில் இருந்து கொண்டு மற்ற மாநிலங்களை எப்படி கலவரம் உண்டாகும், ஒருவேளை வங்கதேசத்தில் இருந்து சட்டவிரோதமாக இருப்பவர்களை வைத்து நாடு முழுவதும் கலவரம் செய்ய திட்டம் தீட்டியுள்ளார்களா என்ற கேள்விகள் தற்போது எழுந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் என்ன நடக்கின்றது என்பதை கண்காணித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கும் அறிக்கை கொடுக்க சொல்லி உத்தரவு பறந்திருக்கிறதா? குறிப்பாக மாநிலத்தில் என்னென்ன நடக்கின்றது என்பதை உள்துறை அமைச்சகம் கண்காணித்து வருவதால் கலவரம் குறித்து ரிப்போர்ட் கொடுப்பது வழக்கம். ஆனால் இந்த முறை குடியரசுத் தலைவர் மாளிகையும் மேற்கு வங்கம் குறித்து ரிப்போர்ட் கேட்டுள்ளது மம்தாவிற்கு பெரும் அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறது. இதற்கு காரணம் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியின் கலவரத்தை தூண்டும் விதமாக பேசிய பேச்சுதான். மேலும் மேற்கு வங்கத்தில் இதே நிலை தொடர்ந்தாலும் நாட்டில் வேறு எங்காவது மம்தாவுக்கு ஆதரவாக கலவரம் வெடித்தாலும் மம்தா பானர்ஜியின் அரசை நீக்கிவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தலாம் என ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.